இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில நாம் சங்கீதம் 128 ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 128 ஆரோகண சங்கீதங்களில் ஒன்று. ஆரோகண சங்கீதம் அப்படிங்கிறது தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய இடங்களில் இருந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லும் போது பாடுகிற சங்கீதம். இதுல முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் என்னமோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுந்த நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 32வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39, 40வது வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நித்திய உடன்படிக்கை என்னும் புதிய உடன்படிக்கையை தேவன் ஜனங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய நன்மை, பாக்கியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதாவது தேவன் நித்திய உடன்படிக்கையை ஜனங்களோடு ஏற்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. அதை நம்ம விசுவாசிக்கும் போது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரே இருதயத்தை கொடுக்கிறார். தேவனோடு சார்ந்து இருக்கும் ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். ஒரே வழியை கட்டளையிடுகிறார். தேவனோடு நம்ம உறவிடுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் உங்களோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று சொல்லி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து தேவனுக்கும் மனுஷர்களாகிய நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்து நம்ம பின்பற்றி வாழ்வோம்னால் நன்மையான காரியங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவர். இதை அவர் நிறைவேற்றுகிறார் நம் மூலமாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது எதை குறிக்கிறது? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம உபாகமத்துல பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி என்ன செய்யணும்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். 2 வசனங்கள் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். யோசுவா 24வது அதிகாரம் 14வது வசனம். அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமானால் நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு உண்மையாய் உத்தமமாய் அவரை சேவிக்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு இருதயத்தோடும் சேவிக்க வேண்டும். அப்படி நம்ம சேவிக்கும் போது அவருக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம். நீதிமொழிகள்ல ஒரு சில இடங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எதை கொடுக்கிறது, என்ன நன்மையை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஜீவனுக்கு ஏதுவானது. அது இந்த உலகத்திலே நம்ம வாழக்கூடியதான ஞானத்தை போதிக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ற திட நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. அது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அதனால நம்ம மரண கண்ணிகளுக்கு, அதாவது நித்திய ஆக்கினைக்கு நேராக நம்மை கொண்டு செல்லத்தக்கதான கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நன்மை இல்ல பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அதாவது நித்திய ஜீவன், தேவனோடு இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம், தேவனுக்குரிய மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அப்படிப்பட்ட மனுஷன் நன்மையும் பாக்கியத்தையும் அடையுமான்னு வசனம் சொல்லுகிறது.
அது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நித்திய ஜீவன், தேவனோடு உறவாடுதல். இப்போ முழு இதயத்தோடு சேவிக்க வேண்டும் என்பதை நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். அதே போல சங்கீதம் 25:12 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி ஓசியா 14ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம், தேவனோடு நம்ம உறவாடுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இப்ப கர்த்தருடைய வழிகள் என்ன? அவர் நம்ம எப்படி தயார்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இன்று நித்திய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மூலமா நம்மோடு ஏற்படுத்தின தேவன் பாவம் என்னும் சீர்கேட்டிலிருந்து நம்மை குணமாக்குகிறார். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு பிரிவு இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறார். அதனால தேவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு உறவாடுகிறோமோ அவர்களிடத்துல மனப்பூர்வமான சிநேகத்தோடு இருக்கிறார். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு, நான் அவர்களுக்கு பனியை போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பெற்றுக்கொள்கிற நன்மை, பாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அப்படின்னு சொல்லி, லீபனோன் மரத்தை போல அவன் இருப்பான், ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனன் போல அப்படின்னு சொல்லும்போது அந்த கேதுரு மரம் வேரூன்றி நிற்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸ்டெபிலிட்டி, நம்ம எதுலையும் அசைக்கப்படுறதுல ஸ்ட்ராங்கா நம்ம நிற்கிறோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும் அப்படின்னு சொல்லும்போது, கிளைகள் படரும் போது அந்த மரத்துல அநேக கிளைகள் வரும்போது பார்க்கிறவங்க கண்களுக்கு கனிகள் தெரியும். அப்போ கிளைகள் ஓங்கி படருகிற ஒரு மனிதனாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வாசனை அநேகர் விரும்பத்தக்கதான ஒரு வாசனை அவன்கிட்ட இருக்கும். இப்ப நம்முடைய கனிகள் மற்றவர்களை தேவனிடத்துல ஈர்க்கிற ஒரு காரியமா இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் தேவனுடைய மனுஷன் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும்போது, முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை வெளிக்காட்டி தேவ ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு நன்மையும் பாக்கியமா இருக்கிறது. 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வசனத்தை நம்ம அநேக முறை நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களின் ஆசீர்வாதமா நம்ம இதை வாசித்திருப்போம். இதை சபை அப்படின்னு சொல்லி அந்த பார்வையில நம்ம பார்க்கும்போது, மனைவி அப்படின்றது மணவாட்டியை குறிக்கிறது, அது சபையை குறிக்கிறது. பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இந்த சபை, அதாவது இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்னும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளை. எப்படி இருப்பாங்களா? திராட்சை கொடியை போல இருப்பாள். இது சபை. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இப்ப திராட்சை கொடி எப்படிப்பட்டது? ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதுல பார்க்கும்போது திராட்சை கொடி பூ பூத்து மனம் வீசுகிறது. தெய்வ மகிமையை சபை இந்த உலகத்துல இருக்கும்போது வெளிக்காட்ட வேண்டும். சபையை பார்த்து யாரும் கை நீட்டி குறை சொல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள், அதாவது சபை, தேவனுடைய ராஜ்யம், சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. பூ பூத்து மனம் வீசுகிற ஒரு சபையா இருக்க வேண்டும். இதே போல காணி கொடுக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வருகிறவர்களாய் சபை இருக்க வேண்டும். அதுல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் எப்படி இருப்பார்களாம்? ஒலிவ மர காஞ்சுகளை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மர காஞ்சுகளை குறித்து வேதத்துல பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, நேர்த்தியானதாய், எந்த பழுதும் இல்லாம நேர்த்தியானதாய், ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் அப்படிப்பட்டவர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நேர்த்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பச்சையானதாய் இருக்க வேண்டும். ஆடி போனவர்களாய் இருக்கக்கூடாது. அலங்காரம் உள்ளதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை காண்பிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கொழுமை உள்ளவர்களாய், செழிப்புள்ளவர்களாய். என்ன செழிப்பு? தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை கொழுமையானவர்களாய் நம்மை வெளிக்காட்ட வேண்டும். அப்ப இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற சபை, அதுல இருக்கிற விசுவாசிகள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்.
இப்ப சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் சபையை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த சபை, அதுல இருக்கிற விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். வாழ்வு அப்படிங்கிறது வேதத்துல எதை குறிக்கிறது? ஜீவனை குறிக்கிறது. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மரணம் கிடையாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு ஜீவன் என்னும் நித்திய வாழ்வினால் தேவன் அலங்கரித்திருக்கிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் சுவிசேஷம் புறஜாதிகளாகிய நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இதை நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம அனுபவத்துக்குள்ள வந்து தேவனுடைய சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து சொல்லுகிறார். அதாவது சபையை குறித்து சொல்லுகிறார், ஒரு விசுவாசியை குறித்து சொல்லுகிறார். அப்போ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது சபையில வருகிற விசுவாசிகளை குறித்து நம்ம இங்க பார்க்கலாம். விசுவாசிகள் எவ்வளவுதான் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுந்தினாலும் வேதத்துல சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்படும் போது அவர்கள் பலுகி பெருகினார்கள். எகிப்தியர்கள் அவங்களை ஒடுக்குனாங்க, ஆனா தேவனுடைய ஜனங்கள் பலுகி பெருகினாங்க. அதே போல எத்தனை காரியங்கள் சபை என்னும் தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஒரு பர்வதம் போல ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால. அப்போ அதுல வர்ற பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சபை காணும், அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணும். என்ன வசனம் சொல்லுகிறது? இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காணும். இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? புறஜாதிகளுக்கு இப்பொழுது சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேலருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் ஒரு காலம் உண்டு. அவர்களும் அந்த சமாதானத்தை, அதாவது நித்திய ஜீவனை, தேவனோடு இருக்கும் ஒரு சமாதானத்தை, தேவனோடு ஒப்புரவாகுதலை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். அதை பூமியிலே தேவனுடைய சபை ஒரு நாளிலே காணும். தேவனுடைய காலம் என்று ஒன்று உண்டு, தேவன் குறித்த காலம் ஒன்று உண்டு. அன்றைக்கு சபை இதை காணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். பவுல் சொல்றார் ரோமர்ல, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. பவுல் ஒரு இஸ்ரவேலர், பவுல் ஒரு பரிசேயன். அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் போது அவருடைய வாஞ்சை, என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளாக நம்மளும் கூட இஸ்ரவேலர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும்? அவர்களாலதான் எங்களுக்கு சுவிசேஷம் கிடைத்தது. இன்று அவர்களுக்காக அதே ரட்சிப்பை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்வு, அந்த சமாதானத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாகிய விசுவாசிக்கும் சபைக்கும் தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய நன்மை, நாம் பெற்ற பாக்கியத்திற்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.